யோவான் 2வது அதிகாரம் 5வது வசனம் இப்படியாக சொல்கிறது, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். யோவான் 2வது அதிகாரத்துல ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவர் கானாவூர் கல்யாண வீட்டுல குறைவை நிறைவாக்குன ஒரு அதிசயத்தை குறித்து நம்மளால இங்க பார்க்க முடியும். அதாவது கானாவூர் கல்யாண வீட்டுல திராட்சரசம் குறைவுபட்டுச்சு. அப்போ ஆண்டவருடைய தாயாகிய மரியாள் வேலைக்காரரை பார்த்து சொல்லுவாங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். வேலைக்காரரும் ஏசப்பா என்ன சொன்னாங்களோ அதுக்கு கீழ்ப்படிஞ்சு அவங்களும் செயல்பட்டாங்க. ஏசப்பா சொன்னாங்க, 6 கற்சாடிகள்ல தண்ணிய நிரப்புங்கன்னு சொன்னாங்க. வேலைக்காரரும் கீழ்ப்படிஞ்சு தண்ணீர நிரப்புனாங்க. 6 கற்சாடிகள்ல தண்ணீர நிரப்பும்போது, ஏன் நிரப்பணும்? எதுக்கு நிரப்பணும்? இது எப்படி ஆகும்ன்னு சொல்லிட்டு அவங்க கொஸ்டின் பண்ணல. வேலைக்காரர்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சது நிமித்தம் ஏசப்பா அங்க ஒரு குறைவை நிறைவா மாற்றினாங்க. எப்படி வேலைக்காரர்கள் ஏசப்பாக்கு கீழ்ப்படிஞ்சாங்களோ, அதே மாதிரி நம்மளும் ஏசப்பாக்கு கீழ்ப்படியும்போது, நம்மளும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம வாழ்க்கையிலயும் சில குறைவுபட்ட பகுதிகள் இருக்கலாம். அந்த குறைவு நிறைவா மாறணும் அப்படின்னா, ஆண்டவர் சொல்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நம்ம கீழ்ப்படியும்போது, நம்மளால ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். விசுவாசிங்க, அற்புதங்களை எதிர்பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென்.